Welcome back to another vlog. So guys, இன்னைக்கு ஒரு நியூ ரெசிபி prawns chicken masala. ஸோ அதை எப்படி பண்ணலாம் என்ன ஏது இன்னைக்கு வீடியோவில் சண்டே ஸ்பெஷலில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரெனிஷ் மெரினா. வெல்கம் பேக் டு அனதர் vlog. ஸோ பேன் ஹீட் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ண தேங்காய் கொத்து ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி முடிச்சதுக்கும் ஒரு 20 சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஸோ சாம்பார் வெங்காயம்லாம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் லைட்டாக வதங்கின கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணது. ஸோ ஆனியன் சாம்பார் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கழுக்கி வச்ச 1/4 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ், மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் அண்ட் we are adding ஃபிஷ் மசாலா. சிக்கன் மசாலா கிடையாது, ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு கறியில் பிடிக்கிறதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணால் சிக்கன் ஒரு 50% குக் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் துருவின தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் கிரேவிக்காக. ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் இதை அப்படியே வச்சு வேக வைக்கலாம். ஸோ மூடி வச்சு வேக வச்சிடலாம். கரெக்டாக 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்துட்டோம். கிரேவி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே கழுகி எடுத்து வச்சுருந்த நம்மளோட 1/4 கிலோ ப்ரான்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ரான்ஸ் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ப்ரான்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கிரேவியோட நல்லா செட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்ஸ்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக 1 நிமிஷம் ஓப்பன்லேயே வேக வச்சோம். இனி க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம். கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. கருவேப்பிலை தூவி விட்டுருவோம். இனி இது திறந்து வச்சு இதோட மேக்ஸிமம் இந்த கிரேவியை வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிரேவியெல்லாம் லைட்டாக ட்ரை ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு க்ளோஸ். ஸோ மல்லி இலை தூவி நம்ம ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மல்லி இலையிலேருந்து அந்த ஃப்ளேவர் கிரேவியில் இறங்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரான்ஸ் சிக்கன் மசாலா ரெடி. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், ரியலாகவே வேறு லெவல் கைஸ் கிரேவி. ஸோ ஒரு சிக்கன் பீஸ் கூட எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ hope you guys are enjoy the today's cooking vlog chicken prawn masala semi gravy. So see you on next vlog. Till then, bye bye.